யார் ஒண்ணு பேசலாம் எப்படி பொறுத்துட்டு போறா? இதெல்லாம் சாதாரணம், பெரிய விஷயமே இல்ல. அதாவது நேத்து ஒரு திருக்குறள் கூட படிச்சேன். என்ன? அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொறுத்தல் தலை. சரி. அதாவது நம்ம இந்த பூமியை எவ்வளவு தோன்றோம், வெட்டுறோம், கொத்துறோம், புடுங்குறோம், இதையெல்லாம் தாங்கி பொறுத்து கொண்டு அரிசி, பருப்பு, காய்கறிகள், பல வகைகள் எல்லாம் இந்த பூமி நமக்கு தருதுல. இதே போலதான் நம்மள யாரு ஏசினாலும் பேசினாலும் விமர்சனம் பண்ணாலும் என்ன சொன்னாலும் சரி, இதையெல்லாம் பொறுத்து உள்வாங்கி நம்ம அவங்களுக்கு நல்லதே செய்யணும். இதுதான் கடவுள் நமக்கு சொல்றாரு. அதாவது நேத்து கூட ஒரு ஆர்ஜி ஸ்கூல் செவுத்துல ஒரு வசனம் படிச்சு பார்த்தேன். அதாவது யார் உன்னை வெறுத்தாலும் நேசிப்பது நீயாக இரு. பெரிய ஒரு விஷயம். கடவுள் என்ன, நீ யார் உன்னை பகைத்தாலும் நீ யாரையும் பகையாதே. இதெல்லாம் உள்வாங்கி இருக்கு. நமக்கு யாரு நம்மளை ஏசினாலும் பேசினாலும் சரி, நம்ம அதை கடந்து போகும்போது தவிர அதுல உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கலாம் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாம் இந்த இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு அன்னதானம் செய்யும் போது அங்க ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடு வேறுபாடு பார்க்காம உன பகையாளி இருக்கிறவன், உன பகையா ஏசுறவன் பேசுறவன் விமர்சனம் பண்றவன் எல்லாத்துக்கும் சேர்த்து சமத்துவ உணர்வோடு ஒரு அன்னதானம் பந்தி வைக்கணும் அப்படிங்கிறது உண்மை. இங்க சண்டைக்காரன் வந்தாலும் சரி, பகையாளி வந்தாலும் சரி, அவனையும் அமர வைத்து அன்பா அண்ணன் கொடுக்கணுங்கிறது இறைவனே சொல்றாரு. அப்படி இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு உபதேசங்கள் எல்லாம் நம்ம உள்வாங்கி இருக்கிறதுனால யாரு என்ன சொன்னாலும் அதை பொறுத்து கடந்து போகக்கூடிய மனப்பக்குவ நிலைப்பாடு இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல்.